ஏய், 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 ஏய். இப்படி சேரும் சகதியுமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டேனே! இந்த மாரி யானைக்கு வச்சிருந்த கம்பியில தெரியாம கை வச்சு ஷாக் அடிச்சுச்சு அப்படின்னு எதுக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா, நான் கடைசியா போய் பார்த்த இடம் இந்த இடம் தான். ஸோ ரீசென்ட்டா அந்த ஒர்க்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்கேயாச்சும் ஃப்ரீயா தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஒரு ஆத்துக்கு. அங்க காலையில மழை பெஞ்சிருந்துச்சு. அது ஏர்லி மார்னிங்க்கு. அதனால ஏரியாவே ஃபுல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. இது மெயின் ரோட்லருந்து கொஞ்சம் நீங்க உள்ள தள்ளி தான் போணும். அது மட்டும் இல்லாம மேலருந்து கீழ இறங்குற மாரி இருக்கும். ஒரு 10 அடி கீழ இறங்கி தான் போணும். அந்த இடத்துல தான் அடிச்ச மழைக்கு ஃபுல்லா சேறு, சகதின்னு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வழுக்கி விட்டுச்சு. அட போங்கப்பான்ட்டு நான் செப்பல கழட்டிட்டு வெறும் கால்ல நடக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன சில பேர் பாட்டில்ல ஏதாச்சும் போட்டு போவாங்க ஒரு பயம் அவ்வளோதான். மத்தபடி எதுவும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அந்த சகதியெல்லாம் தாண்டுனதுக்கப்புறம் பார்த்தேன், வாட்டர் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு அந்த ஆத்து தண்ணி. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. அந்த ஏரியாவ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரிக்கெட்டும்பாங்கல்ல அந்த பூச்சி அதோட சவுண்டு, அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் இருக்கும். தண்ணியோட சவுண்ட் அவ்வளோதான். இது தவிர்த்து அங்க வேற எந்த நாய்ஸோ, எந்த சத்தமும் எதுவும் இருக்காது. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா நிம்மதியா உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லா வரலாம். ஸோ நமக்கு வெளிய எங்கேயும் போறதால எனக்கு இந்த காட்டுக்குள்ள இந்த மாரி தண்ணிக்குள்ள போறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. தண்ணி ஃபோர்ஸும் சரியான ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சைடு குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் போயிட்டு எப்பயும் போல தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு அந்த காட்டெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் இந்த மாரி ரொம்ப டென்ஷன் ஆகும்போது வெளிய சுத்துறதோட, இந்த மாரி இயற்கையோட போனா அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது தான் அந்த மேடு ஏறும்போது அந்த புல்லுல பார்த்தேன் அந்த மழை தண்ணி, அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே நல்லா அழகா இருந்துச்சு. அந்த ஈரப்பதம் இன்னும் போகாமயே இருந்துச்சு. சரி இங்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாமே, வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ட ஃபோன குடுத்து நடந்துட்டு இருந்தேன். எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பேன். தெரியாம அந்த கம்பியில அத போஸ் குடுக்குறேன்னு கை வச்சுட்டேன். ஷாக் அடிச்சுச்சு.